வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயின் கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை. தொல் திருமாவளவன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மதுரை தாவேக மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியுள்ள கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருப்பது, தாவேக 2வது மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் அறிவித்துள்ளார். கொள்கை வேறு, அரசியல் வேறு அல்ல. இதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலேயே அவருக்கு மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாக தெரிகிறது. கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்துள்ள விஜய் பாஜகவின் அரசியல் நடவடிக்கைகளை எதிர்க்கிறாரா? அதுபோல அரசியல் எதிரியாக திமுகவை சொல்லும் நிலையில் அக்கட்சியின் கொள்கைகளை விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா? ஆகவே அவரது கருத்துக்கள் ஏற்புடையதாக இல்லை. இது குறித்து அவர் முதலில் விளக்கம் வேண்டும். கடந்த 1977இல் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்த காலம் வேறு, இப்பொழுதுள்ள காலம் வேறு. தாவேக வருகின்ற 2026 பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியாது என்றார் தொல் திருமாவளவன். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.